அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அரசியல் மேடைகளில் இது போன்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வருங்கால முதல்வர் அவர்களே, வருங்கால அமைச்சர் அவர்களே அப்படின்னு கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் ஒப்பிட்டு சில அடைமொழியோடு சிலர்களை அழைப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையில் நாம் அனைவரும் வருங்கால மையத்துகளாக இருக்கிறோம். ஒரு நாள் இறந்து போய் தானே ஆக வேண்டும். எப்படி வருங்கால இன்னும் நிகழாத, இனிமேல் தான் அவர் ஜெயிக்கணும், பிறகு தேர்ந்தெடுக்கப்படணும், அவர் முதல்வராகணும், அதில் எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் வருங்கால மையத்துகள் என்று அழைக்கப்படுவதற்கு மனிதர்கள் சரியாக 100% தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். குரானிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இன்னக மையித்துன் ஓ இன்னகும் மையித்தூன், நீங்களும் மையத்து தான், அவர்களும் மையத்து தான் என்ற வாசகம் குரானிலே இடம்பெற்றிருக்கும். இதை நினைவுபடுத்துவதற்குத்தான் இஸ்லாம் சில வழிகாட்டலை நமக்கு வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவிலே நாம் படுக்கையிலே விடுவதற்கு முன்பாக ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், உன் பெயரை கொண்டு நான் எழுகிறேன் என்ற இந்த தூக்கம் என்கின்ற அந்த சிறு மரணத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அதை நிகழ்த்துவதற்கு முன்பாக கூட இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் அனைவரும் வருங்கால மையத்துகள் என்பதை புரிந்து கொள்வோம். இறை அச்சத்தோடு வாழ்வோம்.